எதை செஞ்சாலும் அதில் நமக்கு வெற்றி வேணும் இல்லையா? அந்த வெற்றியை தரக்கூடியதுனால தான் சுவாமிக்கு பேர் இங்கே ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர். ஜெயம்னா வெற்றி. அப்போ அவர் வெற்றியை தரக்கூடிய நாதராகத்தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். சஷ்டி காலத்துல திருச்செந்தூருக்கு அதிகமான பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னா சம்ஹாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி இங்க தான் தங்கினாரு. சம்ஹாரம் பண்ண பிறகும் சுவாமி இங்க தான் வந்து தங்கி தன்னுடைய தந்தையாரை பூஜித்து வழிபட்டு அவர் மக்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சி கொடுத்த ஒரு அழகான திருத்தலம். அதனால இங்க நாம இந்த சம்ஹார காலத்துல வழிபாடு பண்ணோம்னா நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படிங்கறதுனால பக்தர்கள் அனைவரும் ஆறுபடை வீட்டுக்கும் போவாங்க, தங்களுடைய ஊர்ல இருக்கிற முருகர் கோவிலுக்கும் போவாங்க. இந்த திருச்செந்தூருக்கும் அதிகமாக பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க. அதனால்தான் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரினுடைய மிக பிரசித்தி பெற்ற விழாக்கள்ல ஒன்றாக விளங்குகிறது. கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.